ஸோ மீதியை பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளத்துலேருந்து பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம். HCF தானே? எஸ், HCF தான். ஸோ HCF நான் சொல்லி தந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பின்ன எண்களில் HCF கேட்டால் நான் என்ன சொல்லி தந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுக்கு அவ்வளவுமே HCF கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிறதுக்கு எல்லாமே LCM கண்டுபிடிக்கணும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ஜஸ்ட் ஞாபகப்படுத்தி விட்றேன். ஓகேவா? அடுத்தது இந்த பாயிண்ட் வச்சு வரக்கூடிய நம்பருக்கு மேக்ஸிமம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்த்து அதை ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணிடுங்க. மேக்ஸிமம் 2 டிஜிட்ஸ் அப்படிங்க வரும்போது 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 175, 560, 700க்கு நீங்கள் என்ன பார்த்தா போதும், HCF பார்த்துட்டு கடைசியாக 100ஆல் டிவைட் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறீங்க, 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு மாடல். ஸோ அப்புறம் இந்த இருக்குது ஃபேக்டரைசேஷன் மாடல். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 6 நம்பர்ஸுக்கு தனியாக பார்க்கணும். 6, 8, 12. ஸோ இதுக்கு HCF கண்டுபிடிச்சி வச்சிடணும். 6, 8, 12க்கு HCF கண்டுபிடிக்கணும். 2ஆல் கொடுத்தீங்கன்னா 3, 4, 6. ஸோ காமன் நம்பரால் இது போகுமான்னு பார்த்தீங்கன்னா போகாது. காமன் நம்பர் 2ஆம் வாய்ப்பாடால் கொடுத்தீங்கன்னா 3 போகாது, 3ஆம் வாய்ப்பாடால் கொடுத்தீங்கன்னா 4 போகாது. ஸோ இதோட ஸ்டாப். ஸோ இதுதான் HCF. ஸோ HCF வந்து நம்பருக்கு 2. ஸோ அதுக்காண்டி ஆன்சர் 2 கிடையாது. அப்புறம் இதுக்கெல்லாம் ஃபேக்டரைசேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது எப்படி நான் சொல்லி வந்திருக்கிறேன். ஸோ 2x² - 3x - 2 இதை எப்படி ஃபேக்டராக பிரிக்கணும்னா ஐ மெத்தட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி வச்சிங்கன்னா இது ப்ளஸ் நம்பர், இது மைனஸ் நம்பர். ஸோ பெருக்குனா அப்படிங்கிறத இதில் மேலே போடணும். 2, 4 -4 ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஸோ கூட்டினா மதிப்பை கீழே போடுங்க. செகண்டில் இருக்கக்கூடிய எக்ஸினுடைய கெழு தான் கூட்டினா மதிப்பு -3. ஸோ இப்போ இதனுடைய எண்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் 2 இருக்கிறதுனால டிவிஷன் போட்டு 2 வச்சிடணும். ஸோ இது ப்ரொசீஜர். அப்புறம் பெருக்கி பார்க்கும்பொழுது நமக்கு 4 வரணும், கூட்டி பார்க்கும்போது -3 வரணும். அப்படிப்பட்ட எண்கள் பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பெருக்குனா ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். 1, 4 பெருக்கலாம், அல்லது 2, 2 பெருக்கினாலும் 4 வரும். ஸோ இந்த 2ல் ஏதோ ஒன்று அப்படிங்கிறது தான் எண்களாக இருக்கும், வாய்ப்பு இருக்குது. ஸோ பெருக்கி பார்க்கும்போது எனக்கு -4 வரணும், கூட்டி பார்க்கும்போது எனக்கு கூட்டியோ கழித்தோ பார்க்கும்பொழுது எனக்கு 3 வரணும். ஸோ இதில் வாய்ப்பே இல்லை. கூட்டி பார்த்தா 4 வரும், கழித்து பார்த்தா 0 வரும். ஸோ இந்த பேர் வாய்ப்பு இல்லை. ஸோ 1, 4ங்கிறது தான் பாசிபிள். ஸோ 1, 4 இதில் போட்டுட்டு இன்னும் அடையாளத்தை மட்டும் செக் பண்ணிக்கிடுங்க. பெரிய எண்ணுடைய அடையாளம் மைனஸாக இருக்குது கழித்து பார்க்கும்பொழுது. ஸோ பெரிய எண்ணுடைய அடையாளம் மைனஸ். கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிடணும். ஸோ கீழே இருக்கக்கூடிய நம்பர் கூட எக்ஸ் சேர்த்து எழுதிட்டா போதும். கீழே இருக்கக்கூடிய நம்பர் வந்து 2. ஸோ 2x, மேலே இருக்க +1. கீழே இருக்க நம்பர் வந்து 1. ஸோ 1 கூட எக்ஸ் சேர்த்தா எக்ஸ் தான், மேலே இருக்கிறது -2. ஸோ ஒரு இது நான் ஃபேக்டராக பிரிச்சுட்டேன். அடுத்தது இதே மாதிரி 4x² + 4x + 1 இதையும் பிரிக்கணும். ஸோ இதுக்கு அடுத்தது ஐ போடுறேன். அதே மாதிரி தான் பெருக்கி பார்க்கும் பொழுது எனக்கு ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ப்ளஸ் இன்டு ப்ளஸ் ப்ளஸ். ஸோ அது ப்ளஸ் தான், 4 வரும். கூட்டினா மதிப்பு பார்த்தீங்கன்னா எக்ஸினுடைய கெழு +4. ஸோ பெருக்கினாலும் 2 வரணும். அதே மாதிரி ஃப்ரண்டில் இருக்க வேல்யூ 4 மறந்துடக்கூடாது. ஸோ 4 கீழே நீங்கள் பெருக்கி பார்த்தாலும் 4 வரணும், கூட்டி பார்த்தாலும் 4 வரணுங்கிற பொழுது நீங்கள் என்ன தான் போடணும், ஒரே பாசிபிலிட்டிஸ். பெருக்கி பார்க்கும் பொழுது 4 வரணும், கூட்டி பார்த்தாலும் 4னா இந்த பேர் தான். ஸோ 2, 2 கட் பண்ணிடலாம். 1/2 1/2. ஸோ கீழே இருக்கிறது கூட எக்ஸ் சேர்த்து எழுதணும். 2x + 1 2x + 1. அப்புறம் 3ஆம் நம்பரை பேராக பிரிக்கிறேன்.
2x ஸ்கொயர் 7x இதுக்கு ஃபேக்டர் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஐ மெத்தடில் போடுங்க. பெருக்குனா கண்டுபிடிங்க, கூட்டுனா கண்டுபிடிங்க, கீழே 2 வச்சுக்கிடுங்க. என்ன வந்துன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளவு? 2x plus 1 x plus 3 தானே சார்? ஓகே, நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறத செக் பண்ணிடுவோம். ஸோ பெருக்குனா இப்போ நமக்கு வந்து 2 3 6. ஸோ எல்லாம் செஞ்சு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆன்சர் செக் பண்ணிடலாம். 2 3 6 தப்பு இருந்தால் சொல்லிடணும். கூட்டினா 7. ஸோ பெருக்கி பார்க்கும் பொழுது எனக்கு 6 வரணும், கூட்டி பார்க்கும் பொழுது 7 வரணும்னா கண்டிப்பாக 1 6 தான். ஸோ 1 6 வச்சுருவீங்க. கட் பண்ணுங்கள் 3. ஸோ 2x plus 1 x plus 3. ஸோ இதில் வந்து நீங்கள் HCF பார்க்குறதா இருந்துச்சுன்னா HCF ப்ராப்ளம் தான். ஸோ ஆல்ரெடி HCF வேல்யூ 2 கண்டுபிடிச்சி வச்சுருப்போம், 2 போட்டுறணும். HCFனால் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கணும். HCFனால் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கணும். பவரில் இருந்துச்சுன்னா சின்ன பவராக எடுக்கணும். ஸோ இங்கே எல்லாமே காமனாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா 2x plus 1 2x plus 1 2x plus 1 மூணுலேயுமே காமனாக இருக்குது. x minus 2 இங்கே டிஃப்ரெண்ட், இங்கே டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ஆன்சர் 2 into 2x plus 1 இதுதான் HCF. LCM கேட்டாங்கன்னா நம்பருக்கு LCM பார்க்கணும். 6 8 12க்கு LCM பார்த்து ஃப்ரெண்டில் வச்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி செட்டப் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹையர் பவர் எல்லாமே 2x plus 1 2x plus 1 2x plus 1. அப்போ LCMத்துக்கு ஃபஸ்ட்டு நம்பர் வச்சுக்கணும். அப்புறம் இந்த 2x plus 1 வச்சுக்கணும். 2x plus 1 the whole square வந்துடும். புரியுதா? இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. 2x plus 1 into 2x plus 1. ஸோ இங்கே வந்து அதிகமான பவர் வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்குது, மூணுலேயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிகமான பவர் வந்து 2x plus 1 the whole square. இது வந்து LCM கேட்டிருந்தாங்கன்னா அப்புறம் மீதி இருக்கிறது எல்லாம் எழுதணும். ஸோ இந்த 6 8 12க்கு ஃபஸ்ட் LCM கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கு என்ன தான் வரணும், கூட ஒரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 3ஆல் கொடுப்பீங்க. 1 4 அப்படி கீழே வந்துடும். 2 3 6 திரும்ப 2ஆல் கொடுப்பீங்க. ஸோ 2 3 6 6 2 12 12 2 24. ஸோ 24 into 2x plus 1 the whole square. அப்புறம் ஒரு x plus 3 இருக்குது. அப்புறம் ஒரு x minus 2 இருக்குது. இவ்வளவும் சேர்த்தா தான் LCM. HCF கேட்டால் இல்லை இருக்குது. ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். இந்த மாடல் கணக்கு கேட்குறாங்க. ஸோ நோட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். ஸோ இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். இது ஃபார்முலாஸ் மெத்தடும் கொஞ்சம் ஆக்சுவலாக ஏதாவது ஒரு மாடலை நம்ம இதை பிரிக்கணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி தந்துருக்கிறேன். a⁴ மைனஸ் b⁴ அல்லது a² மைனஸ் b² ஃபார்முலா தெரிஞ்சாலும் இதை சால்வ் பண்ணிடலாம். அதே கான்செப்டில் தான் வரும். இதே எப்படி எழுதுவீங்கன்னா பவரில் 2 இருக்குது. அப்போ 2 வந்து பாதியாக குறைஞ்சிரும். இப்போ 1 மாறிடும். ஒருக்கா ப்ளஸ் போட்டு எழுதணும், ஒருக்கா மைனஸ் போட்டு எழுதணும். அதே மாதிரி இதுலேயும் பாதியாக குறைஞ்சிரும். a² அதுவும் b² மாறிடும். ஒருக்கா ப்ளஸ் போட்டு எழுதணும், ஒருக்கா மைனஸ் போட்டு எழுதணும். அடுத்தது a² ப்ளஸ் b² அப்படி இருக்கட்டும். இது வந்து a + b × a - bன்னு பிரிக்கணும். ஸோ இவ்வளோ செய்யணும். அதே மாதிரி இதை நீங்கள் பிரிக்கிறீங்க. x⁴
மைனஸ் 1/4ன்னு எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. ஓகேவா? இதுக்கு என்ன வரும்னு பாருங்கள். அதே மாதிரி ரெண்டாவது இருக்கிறதையும் பிரிங்க. பிரிச்சுட்டு HCF கண்டுபிடிங்க. ரெண்டாவது இருக்கிறது எப்படி பிரிக்கணும்னு சில உங்களுக்கு டவுட் இருக்கும். காமனாக ஒரு நம்பரை வெளியே எடுக்கலாம். எதை வெளியே எடுக்கலாம்? ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது x². ஸோ x² வெளியே எடுங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து x² போச்சுன்னா x மீதி இருக்கும். அப்புறம் ஒரு -11 இருக்கும் மொதல் ரெண்டுலேயும். அப்புறம் மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x - 11 இருக்கும். ஸோ இந்த ரெண்டுலேயுமே காமனாக எடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x - 11 காமனாக இருக்குது. ஸோ x - 11 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. காமனாக வெளியே எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டில் மீதி இருக்கிறது ஒரு x², அப்புறம் ஒரு ப்ளஸ்ஸு, அப்புறம் இங்கே மொத்தமாக வெளியே போய்ட்டுனா 1 இருக்கும். ஸோ இப்படி பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே நீங்கள் என்னென்ன பிரித்து வச்சுருக்கீங்களோ அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி HCF என்ன வந்துச்சுன்னு பாருங்கள். சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் உள்ளது எப்படி பிரிச்சுருப்பீங்கன்னா ஒரு பாதி x², அதில் பாதி 1² வரும். ஸோ 1. அப்புறம் ஒருக்கா மைனஸ் போட்டு எழுதியிருப்பீங்க. x² - 1² வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் திரும்பியும் பிரிக்கலாம். இதை x² + 1, இதை a² - b² இருக்கிறதுனால பிரிக்கலாம். a + b × a - bன்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இதில் ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது இதையும் கம்பேர் பண்ணி HCF என்ன வந்துச்சு? ரெண்டுலேயும் காமனாக என்னது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எது காமனாக இருக்குது? x² + 1 காமனாக இருக்குது. ஸோ காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் தான் HCF. வேறு ஒன்றுமே காமனாக இல்லையே. ஸோ x² + 1 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இது எல்சிஎம்மாக கேட்டிருந்தா என்னென்ன எழுதுவீங்க? எல்லாமே எழுதணும். இருக்கிறத திருப்பி ரிப்பீட்டடாக எழுதக்கூடாது. ஸோ பவரில் இருந்துச்சுன்னா ஒரே லைனில் அதிகமான பவர் இருந்துச்சுன்னா பவர் தான் எடுக்கணும். அதிகமான பவர் தான் எல்சிஎம்த்துக்கு எடுக்கணும். ஸோ இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு எல்சிஎம் போடுறேன். ரெண்டுலேயும் ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத போட்டுருங்க. x² + 1. இதில் எது அதிகமான பவர்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒன்று தான் இருக்குது, இங்கேயும் ஒன்று தான் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. அப்புறம் மீதி இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் எதெல்லாம் மீதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு x + 1, ஒரு x - 1, கீழால் மீதி இருக்கிறது ஒரு x - 11. இவ்வளோ தான் எல்சிஎம். ஹலோ, அந்த x² எடுக்க தேவையில்லையா சார்? x² எடுக்க தேவையில்லையா எல்சிஎம் எடுக்கும்போது? எல்சிஎம் எடுக்கும்போது நான் 1வது ஈக்குவேஷனையும் நீங்கள் 2வது ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணணும். ஸோ நான் இது ஒரு 2வது ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்காக மேலே ஒரு x² இருந்திருக்குமே தவிர அதை நான் திரும்பியும் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டேங்க. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது 1வது ஈக்குவேஷன் 2வது ஈக்குவேஷன். மொத்தம் நமக்கு 5 ப்ராக்கெட் இருக்குது. 1 2 3 4 5 ப்ராக்கெட் இருக்குது. ஆன்சர்லேயும் 1 2 3 4 ஏதோ ஒன்று ரிப்பீட் இருக்குது. என்ன இருக்குது? ரிப்பீட்டு. ஸோ ரிப்பீட்டில் ஒன்று கம்மி பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த x² பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதனுடைய சிம்பிளிஃபை ஃபார்ம் தான் அடுத்த லைனில் இருக்குது. ஸோ நீங்கள் கடைசி லைனை பார்த்தா போதும், அதுக்கு முந்தின லைன் பார்க்கண்டா. ஓகே சார். ஸோ இந்த கணக்கெல்லாம் எழுதி எடுத்துக்கிடுங்க, ஹோம்ஒர்க்காக வச்சுக்கிடுங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க. எல்லாம் எப்படியும் சால்வ் பண்ணிடுங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். வேண்டாம், நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள், டைம் இல்லை. யாருக்கா டவுட் இருந்துச்சுன்னா 2வது கேட்டுக்கிடுங்கண்ணா.
ஸோ 10வது ப்ராப்ளம் ஹோம்ஒர்க்கு 11 நோட் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் 12 ஹோம்ஒர்க்காக நோட் பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த மாடல் ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக வரும். ஸோ அதனால தான் ஹோம்ஒர்க்காக வச்சுருக்கேன், நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருங்க. உதாரணத்துக்கு இந்த 13வது ப்ராப்ளத்தை பாருங்கள். ஐசிஎஃப் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 35 நம்பருக்கு தனியாக பார்க்கணும். 49 14. ஸோ காமனாக இது எந்த நம்பரால் போகும்னு பார்த்தீங்கன்னா 7வது வாய்ப்பாடுக்கு போகும். 7 35, 7 49, 7 14. அடுத்தது காமனாக போகாது. ஸோ ஆன்சரில் ஒரு 7 வந்துடும். அப்புறம் கம்பேர் பண்ணுறோம். எக்ஸ் பவர் 5 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஹைசிஎஃப் பொறுத்த வரைக்கும் எத்தனை செட் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அத்தனை செட்டுலேயும் அந்த வேல்யூ இருக்கணும். ஆனால் அதிகமான பவர் எடுப்பீங்களா கம்மியான பவராக எடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்மியான பவராக தான் எடுக்கணும் ஹைசிசிஎஃப்க்கு. எல்சிஎத்துக்கு அப்படி இல்லை, அதிகமான பவர் எடுப்பீங்க. ஹைசிஎஃப்க்கு கம்மியான பவர், ஹைச் ஃபார் கம்மி அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. கம்மியான பவர் எடுத்தீங்கன்னா இதில் எக்ஸ் பவர் 5 எக்ஸ் ஸ்கொயர்டு, இதில் வந்து எக்ஸ் தான் வரும். அதே மாதிரி ஒய் க்யூப், ஒய் ஸ்கொயர்டை கம்பேர் பண்ணும்போது ஒய் வரும். இசட் பவர் 4 இசட் க்யூப் அப்புறம் இசட் ஸ்குவாட், இதில் கம்பேர் பண்ணும்போது இசட் ஸ்குவாட் வரும். இதுதான் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணிடுங்க. ஸோ இந்த 14th ப்ராப்ளத்தையும் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. இது வேண்டாம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய கணக்கு தான், நான் சால்வ் பண்ணி போட்டாச்சு. ஸோ அடுத்தது இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ பேர் ஆஃப் கோப்ரைம்ஸ். கோப்ரைம்ஸ்லாம் வரவுனா கிடையாது. இந்த பேருக்குள்ளே இருக்கக்கூடியது காமனான வாய்ப்பாடால் போகக்கூடாது. உதாரணத்துக்கு காமனான ஒரு நம்பரால் வெட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. மொதல் பேரில் பார்த்தீங்கன்னா 16 62 இருக்குது, ரெண்டாவது வாய்ப்பாடால் காமனாக வெட்டுக்கு போயிடும். ஸோ அதனால் அது எடுக்கக்கூடாது, பேர் வராது. ரெண்டாவது பாடலில் ஈஸியாக வெட்டுக்கு போயிடும். அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 18 இருக்குது, ரெண்டாவது பாடல் வெட்டுக்கு போவோம், மூணாவது பாடல் வெட்டுக்கு போவோம். இங்கே 25 இருக்குது. ஸோ காமனான வாய்ப்பாடால் இது போகுமானா 5ஆம் வாய்ப்பாடுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இது வந்து 7ஆம் வாய்ப்பாடுக்கும் போகும், இதுவும் 7ஆம் வாய்ப்பாடுக்கு போகும், வெட்டுக்கு போயிடும். ஸோ இது 23ஆவது வாய்ப்பாடுக்கு வெட்டுக்கு போயிடும். ஒரு 23 4ஆல் பெருக்கினீங்கன்னா 92 வந்துடும். ஓகேவா? ஸோ இது காமனாக 23க்கு வெட்டுக்கு போயிடும். நிறைய பேர் இதை பார்த்தோன்னே இதான் ப்ரைமாக இருக்கும்னு நினச்சிருவீங்க, ப்ரைமாக இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. இது இல்லை. ஸோ இது காமனாக 23ஆம் வாய்ப்பாடுக்கு வெட்டுக்கு போயிடும். இது 7ஆம் வாய்ப்பாடுக்கு காமனாக வெட்டுக்கு போயிடும். காமனாக எந்த வாய்ப்பாடுக்கு வெட்டுக்கு போகலையோ வேறு ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் என்ன ஒரு மாடலில் செய்யலாம், ஏதாவது ஹைசிசிஎஃப் கண்டுபிடிக்க முடியாத பெயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னு நினச்சிக்கணுங்க. இப்போ 16க்கும் 62க்கும் நீங்கள் ஹைசிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்க. ரெண்டாம் வாய்ப்பாடுக்கு போயிடும். இது ஹைசிஎஃப் கிடைக்கும். எதுக்கு ஹைசிஎஃப் கிடைக்காதோ, அதாவது ஹைசிஎஃப் 1 வருதோ அதுதான் வந்து கோப்ரைம்ஸ். உதாரணத்துக்கு 18 25க்கு சேர்த்து நீங்கள் டா போட சொன்னீங்கன்னா எந்த நம்பரை கூட டா போடுவீங்க? போட முடியாது, போட்டுவிட மாட்டீங்க. ரெண்டாம் வாய்ப்பாடு போட்டால் இது மட்டும் போகும், மூணாம் வாய்ப்பாடு போட்டால் இது மட்டும் போகும், 5ஆம் வாய்ப்பாடு போட்டால் இது மட்டும் தான் போகும். ஸோ ஹைசிஎஃப் இங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் கிடைக்கும். ஸோ ஹைசிஎஃப் 1 கிடைக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் வேல்யூ தான் கோப்ரைம்ஸ். ஓகேவா? ஞாபகம் வச்சுருங்க. புரிஞ்சுதானே? ஸோ அடுத்தது ஒரு முக்கியமான மாடல் பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல், லட்டு மாதிரி இருக்கும் அந்த கணக்கு. இந்த கணக்கு வந்தால் நீங்கள் விட்டுறக்கூடாது. ஃபார்முலா ஜஸ்ட் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹைசிஎஃப், அவ்வளோதான். அதாவது எல்சிஎம்மையும் ஹைசிசிஎஃப்பையும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ ஆனது கொடுக்கப்பட்ட 2 எண்களினுடைய பெருக்கற் பலனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கணக்கு கேட்பாங்க அடிக்கடி, கேட்டாங்கனால ஈஸின்னு நினச்சிட வேண்டியதான். என்ன பண்ணணும்? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் இஸ்
4107 கொடுத்துருக்குறாங்க. ஹைசிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒன் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவை கண்டுபிடிக்கிறது தான். தெரியாத ஒரு அன்னோன் வேரியபிளுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறீங்க, எவ்வளோதான். இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. எல்சிஎம் கொடுத்துருக்கா இல்லை, அதான் கேட்டிருக்கிறாங்க. ஹைசிஎஃப் கொடுத்துருக்குறாங்களா, கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்சிஎம் இண்டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப். எல்சிஎம் தெரியும், கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக கொடுக்கல, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஹைசிஎஃப் கொடுத்துருக்குறாங்க 37. எக்ஸையும் ஒய்யும் பெருக்கிய டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெருக்கிற பலன் 4107 டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ 37ஆல் இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் கிடச்சிரும். ஸோ 4107 டிவைட் பை 37 கட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள். 137 37 மீதி 4 40 திரும்பி 1 மீதி 3 அப்புறம் 1. ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 111 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ நிறைய பேர் இது வெட்டு கொடுக்க முடியாமல் திணறிட்டு இருப்பீங்க. எந்த வாய்ப்பாடுக்கு போங்க 37 37 இருக்கக்கூடாது. டேரெக்டாக 37 சொல்லி அடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்த கணக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். இதே ஃபார்முலா 18வது கணக்கு. ஆன்சர் 48 வந்துச்சா? ஹலோ, எல்லாரும் பண்ணுறீங்களா? ப்ராப்ளம் இல்லை, நான் மட்டும் தான் பேக்கு போல இருந்து பண்ணிட்டு இருக்கேனான்னு தெரியலையே. ஆன்சர் கிடைச்சா? யார்கிட்ட கேட்கலாம்? யாருமே பண்ணலையா? பிரியதர்ஷினி, சஹானா, ஓகே. ஆன்சர் 48 வரும். ஓகேவா, சால்வ் பண்ணிடுவோமா? பாருங்கள், ஒரு டைரக்ட் ஃபார்முலா எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு ஒய். எல்சிஎம் கொடுத்துருக்குறாங்களா? மீப்போவா ஃபஸ்ட்டு, ரெண்டாவது மீச்சிமா. முதல்ல இருக்கிறது மீப்போவா, அதாவது ஹெச்சிஎஃப். ரெண்டாவது கொடுத்துருக்குறது எல்சிஎம். எப்போவுமே தெரிஞ்சுக்கிடுங்க, எல்சிஎம் பெருசா ஹெச்சிஎஃப் பெருசான்னு ஒரு வேர்டில் கேட்டாங்கன்னா, அப்படி ஒரு வேர்டு கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி. எல்சிஎம் தான் பெரிய நம்பராக இருக்கும், ஹெச்சிஎஃப் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் டா போட்டு பார்க்கும்போது மேலாலே நிறுத்திடுவீங்க ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கும்போது. எல்சிஎம் தான் எண்டு வரைக்கும் பெருக்குவீங்க. ஸோ எப்போவுமே தெரிஞ்சுக்கணும், எல்சிஎம் வேல்யூ தான் பெருசாக இருக்கும். மாற்றி எடுத்து போட்டுறக்கூடாது, அதாவது கண்டுபிடிக்கும்போது. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 12, எல்சிஎம் 336, ஒரு எண் கொடுத்துருக்குறாங்க 84, இன்னொரு எண் தெரியாது ஒய்ன்னு வச்சுக்கிறோங்க. ஸோ டேபிள் சொல்லி கட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு, ஒய்யை மட்டும் அந்த சைடு வச்சுருக்கிறேன், 336 இன்ட்டு 12 டிவைடட் பை 84. ஸோ கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கட் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு 48 வந்துடும். ஓகேவா, நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க, டைம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம், இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்கன்னா கூட எக்ஸ் சேர்த்துக்கிடுங்க, அவ்வளோதான். ஸோ 2 எண்கள் நமக்கு தெரியாது, 3:4ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் ஒரு எண்ணை 3x, அனதர் எண்ணை நம்பரை வந்து 4xன்னு எடுத்துருக்கிறேன். அதில் மீப்போவாக கொடுத்துட்டாங்க 4, எல்சிஎம் கேட்டிருக்கிறாங்க.
ஸோ இதை வந்து நீங்கள் எப்படியும் சால்வ் பண்ணலான்னா டாப் அவுட்டும் சால்வ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ரெண்டு எண்களையும் 3x 4x. ஸோ இதனுடைய எந்த வாய்ப்பாட்டுக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற வாய்ப்பாட்டுக்கு தான் போகும். 3 டைம்ஸ் எக்ஸை பெருக்குனீங்கன்னா 3x, 4 டைம்ஸ் எக்ஸை பெருக்குனீங்கன்னா 4x. இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகாது. ஸோ எல்சிஎம் அப்படின்னு கொடுத்தா ஃபுல்லாக பெருக்கி எழுதிடுவீங்க. எல்சிஎம் அப்போ எவ்வளோ வரும்? 12x. எல்சிஎம் கொடுத்துருக்காங்களா? இல்லை, ஹைசிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஹைசிஎஃப்ங்கிறது இந்த ஸ்டெப் எக்ஸோட நின்றோம். ஹைசிஎஃப் ஈக்குவல் டு இங்கே எக்ஸினுடைய மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 4 கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸினுடைய மதிப்பு தெரிஞ்சாச்சா? அப்போது மீச்சிமா கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் மீச்சிமா ஆல்ரெடி பெருக்கி வச்சுருக்கிறீங்க. எவ்வளோ பெருக்கி வச்சுருக்கிறீங்க? 12 இன்ட்டு எக்ஸ்னு வச்சுருக்கிறீங்க. எக்ஸினுடைய மதிப்பு 4. ஸோ 4 12s ஆர் 48. ஆன்சர் எல்சிஎம் வந்து 48. ஸோ இந்த கணக்கில் என்ன பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணலை. ரேஷியோவில் கொடுத்துருக்கிறதுனால அந்த எண்கள் எனக்கு தெரியாது. ஒன்று 3xன்னு எடுத்தேன், ஒன்று 4xன்னு எடுத்துருக்கிறேன். ரெண்டுக்கும் டாப் போட்டு எல்சிஎம் அல்லது ஹைசிஎஃப் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி, அப்போ எல்சிஎம்னா என்னென்னு எடுத்து எழுதியிருக்கிறேன், ஹைசிஎஃப்னா அந்த ப்ரொசீஜர்லேருந்து எடுத்து எழுதியிருக்கிறேன். ஹைசிஎஃப்னா எக்ஸ் தான் கிடைக்கும், எல்சிஎம்னா ஃபுல்லாகவே கண்டுபிடிக்கிறேன் 12x. ஸோ அந்த எக்ஸினுடைய மதிப்புங்கிறது ஹைசிஎஃப். ஸோ ஹைசிஎஃப் கணக்கில் கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸுக்கு இப்போ எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 4 இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது எல்சிஎம் கொடுத்துருக்கக்கூடிய 12xல் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 4 போட்டிங்கன்னா 4 × 12ங்கிறது 48 ஆன்சராக கிடச்சிரும். ஸோ இதை சால்வ் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். லாஸ்ட் கணக்கு பண்ண மாதிரி தான். ஸோ ரெண்டு எண்களை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? ஒன்று 13x, இன்னொன்று 15x. ஸோ ரெண்டுக்கும் டாப் போடுவீங்க. எந்த டேபிளுக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது காமன் டேபிளுக்கு தான் போகும். இது 13 நேரம் பெருக்கணும், இதை 15 நேரம் பெருக்கினா தான் என்ன கிடைக்கும், உங்களுக்கு எக்ஸ் கிடைக்கும். மீப்போவா கேட்டுக்கிறாங்க. மீப்போவாங்கிறது எக்ஸு. ஸோ எல்சிஎம் கொடுத்துருக்குறாங்க. 13ஐயும் 15ஐயும் பெருக்கணும். $195 பெருக்கும் பொழுது வருது. 195xங்கிறது மீச்சிமா ஃபுல்லாக பெருக்கிட்டேன். ஸோ எல்சிஎம் கணக்கில் கொடுத்துருக்குறாங்க 2400. ஓகேவா? இது வந்து பின்னத்தில் வரும். எக்ஸுக்கு மதிப்புங்கிறது என்ன வந்து சேர்க்காத ஆன்சர் வந்துச்சா? கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸுங்கிறது என்னது? ஹைசிஎஃப். எக்ஸுங்கிறது இங்கே ஹைசிஎஃப். ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸுங்கிறது ஹைசிஎஃப் தான். கட் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். கட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வந்து ஆன்சர்? 160/5 அஞ்சாவது பாட்டு சொல்லி வெட்டிடுங்க. ஆன்சர் வந்து 160/13. ஓகே, 160/13. 160/13. ஸோ உங்களுக்கு இந்த கணக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன ஒன்று இருக்குது. ஸோ இதை கண்டுபிடிங்க பார்ப்போம். 3 எண்கள் இருக்குது. அதுக்காண்டி பயந்துறேன்டா. ஒன்று எக்ஸு, ஒன்று 2x, ஒன்று 3xன்னு போட்டு சால்வ் பண்ணுங்கள். மீப்போவாக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். டேரெக்டாக அந்த நம்பர் கூட இதை கொண்டு பெருக்கிட்டா போதும்.
அந்த எண்கள் எப்படி எடுப்பீங்க, எக்ஸு 2x 3xன்னு எடுத்திருப்பீங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் டா போட்டு பார்த்தீங்கன்னா ஹைசிஎஃப் என்ன வரும்னு பார்க்கணும். ஸோ எக்ஸுங்கிற காமனான டேபிள் தான் போகும். ஸோ எக்ஸுங்கிறது கணக்கில் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர்ஸ் தான் இருக்குது. எக்ஸுக்கு இடத்துல 12 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 12, 2 × 12 24 36ங்கிறது ஆன்சர். ஸோ இன்றைக்கி வந்து எல்சிஎம்மில் இன்றைக்கி இவ்வளோ போதும். ஓகேவா, நான் நாளைக்கும் கூட கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் இன்னும் ஒரு மாடல் கோடிங் டீகோடிங் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. லைட்டாக ஜஸ்ட்டு கோடிங் டீகோடிங் பார்த்துருவோம், அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கோடிங் டீகோடிங். ஃபஸ்ட்டு கோடிங் டீகோடிங்கில் நீங்கள் தெரிய வேண்டியது ஏபிசிடியை வந்து இந்த 2 செட்டாக எழுதணும். இதை எழுதி வச்சுக்கணுங்க. A to M வரைக்கும் 13 நம்பர் இந்த மாதிரி எழுதிட்டு வரணும். ஏபிசிடின்னு லெஃப்ட் டு ரைட் எழுதணும். அப்புறம் இங்கேருந்து இந்த ரைட் டு லெஃப்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். இதே மாதிரி எழுதி எடுத்துக்கிடுங்க. 13 பிரித்து எழுதிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோடிங் டிகோடிங் கணக்குனாலே உங்களுக்கு தெரிய வேண்டியது முடிஞ்ச அந்த நம்பருடைய இந்த லெட்டர்ஸுடைய நம்பர்ஸே காணாமல் படிச்சிருங்க. உதாரணத்துக்கு T20 படிச்சுக்கலாம். இப்போ ஈஸியாக இருக்கிறதா படிங்க. M ஞாபகம் வச்சுருப்பீங்க, கடைசி நம்பர் 13. அதுக்கு எடுத்து N14ங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். 26 ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ஏபிசிடி 5 வரைக்கும் ஓரளவு எல்லோரும் ஞாபகம் வச்சுருப்பீங்க. டக்குன்னு போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. J10ங்கிறத ஞாபகம் வச்சுடுங்க. 10ஆம் நம்பரை ஞாபகம் வச்சுடுங்க. அப்புறம் இந்த XY செட்டுக்களை இதை மேக்ஸிமம் எப்படி படிப்பீங்களோ படித்து வச்சுருங்க. இல்லைனா இந்த மாதிரி போட்டுக்கலாம். நிறைய கணக்கு போட்டிங்கன்னா ஞாபகம் வந்துடும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கணக்கை பாருங்கள். இதில் நான் சால்வ் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு ரெயின் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எழுதி எடுத்துங்க. RAIN = 4 6 7 8. இது மாடல் 1 வச்சுக்கிடுங்க. RAIN இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கோடிங் டீகோடிங். இது இந்த 8ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸாம் எழுத போவாங்க ஸ்காலர்ஷிப்புக்கு, நிம்ஸா ஏதோ ஒன்று. ஸோ அவங்க கொஸ்டின் பேப்பரில் இது இருக்குது. கோடிங் டீகோடிங் கணக்கும் டைஸும் இருக்குது. ஸோ அந்த பசங்களுக்கே இருக்கும் பொழுது நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ RAIN = 4 6 7 8 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து WET கொடுத்துருக்குறாங்க. WETங்கிறது 135ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி அவங்களா ஒரு நம்பரை கொடுத்து வச்சுட்டு என்டர்னு ஒரு வார்த்தைக்கு இதே மாதிரி கோடிங் எழுத சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஏபிசிடியில் போய் இந்த நம்பருக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. 6க்கு 18 இருக்குது, இல்லைனா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 9 இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அடுத்து ஏக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வரணும் அல்லது 26 வரணும், இங்கே இல்லை. ஸோ இவங்களா ஒரு அசம்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. 6க்கு 4ன்னு கொடுத்துருக்குறாங்க, ஏக்கு 6ன்னு கொடுத்துருக்குறாங்க, ஐக்கு 7ன்னு கொடுத்துருக்குறாங்க, எண்ணுக்கு 8ன்னு கொடுத்துருக்குறாங்க, டபிள்யூக்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க, ஈக்கு வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க, டீக்கு வந்து 5ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம அடுத்தது ஒரு லெட்டர்ஸ் கொடுத்து அதுக்கு நீங்கள் கோடிங் செட் பண்ண சொன்னாங்கன்னா ஈக்கு நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீங்க, E ஃபார் இங்கே 3. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 3 போட்டுக்கலாம். ஸோ ஆனால் எல்லா லெட்டருமே இதுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் இந்த மாடலில் வராங்கன்னு அர்த்தம். என்னுக்கு என்ன போடலாம், 8 போட்டுக்கலாம். டீக்கு 5 போட்டுக்கணும். ஈக்கு 3 இருக்குது. ஆறுக்கு 6 ஃபஸ்ட்டு இருக்குது 4. ஸோ இதான் ஆன்சராக இருக்கும். 3 8 5 3 4. ஸோ
இது ஒரு ஈஸியான மாடல். இப்படி இது ஒரு மாடலில் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அந்த பிடிஎஃப் நான் தந்துடலாம், ஜஸ்ட் நீங்கள் கவனிங்க, அது மட்டும் போதும். ஸோ அடுத்ததும் இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம் தான். இதே மாதிரி ஸோ இதில் நிறைய மாடல் இருக்கும். லெஃப்ட் ரைட்டு லாஸ்ட் ரைட் இதெல்லாம் நீங்கள் இப்படி பார்த்தா உங்களுக்கு புரியாது. நான் 2 கணக்கு போடுறேன், கணக்கு சால்வ் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இந்த பிடிஎஃப்பும் தாரேன் சொல்யூஷனோட. ஓகே, இதாக இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கு. அந்த ஏபிசிடி எழுதி வச்சுருப்பீங்களா, அது ரிலேட்டடான கணக்கு. ஃபஸ்ட்டு கணக்கு மொபைலுக்கு அதுக்கு நேராக அந்த நம்பர்ஸ் அதுக்குள்ள கோடை அதுக்கு நேராக கீழே எழுதணும். ஸோ மொபைலுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா எல், அடுத்தது என், ஏ, ஹைச், கே, டின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எம்முக்கு கீழே எல் வந்திருக்கு, ஓக்கு கீழே என் வந்திருக்கு. இதே மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபோனுங்கிற ஒரு நம்பருக்கு கேட்குறாங்க, PHONE. ஸோ எந்த ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். அந்த ஏபிசிடியை தூக்கி வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ ஏபிசிடி என்ன சொல்லுதுன்னா A B C D F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. ஸோ இங்கே பாருங்கள், எம்முக்கு நேராக கீழே எல் வந்திருக்கு. ஸோ எம்முக்கும் எல்லுக்கும் என்ன தொடர்புனா ஒரு நம்பர் ரிவல்ஸ் பேக்கில் போயிருக்கு. ஓக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நம்பர் என், ஸோ ரிவல்ஸ் போயிருக்கு. அப்போ பிக்கு அதுக்கு முந்தின நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா இது 14, இது 15, இது 16. பிங்கிறது 16, அதுக்கு முந்தின நம்பர் 15, அப்படிங்கிறது ஓ வரும். ஓ வச்சு ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேறு ஒன்று இருந்தாலும் இன்னொன்று செக் பண்ணிக்கலாம். ஹைச்சுக்கு முன்னாடி என்ன வரும், சிலவங்க ஐன்னு போட்டுருவாங்க, அப்படி கன்ஃபியூஸ் பண்ணி வச்சு ஹைச்சுக்கு முந்தின நம்பராக தான் நம்பர் போட்டு வச்சுக்கணும். J10, இது 9, இது 8. ஐக்கு முந்தின நம்பர் 8, அப்புறம் 7. இந்த மாதிரி ரொம்ப ஹைச்சுக்கு தானே கேட்டிருக்காங்க. முந்தின நம்பர் G, ஓஜி வச்சு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3. ஓகேவா? ஸோ இந்த மாடல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மாடல் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட்டு யோசிச்சா போதும் வந்துடும். அடுத்தது ஃபுல்லாக என்ன வரும், ஓஜி என்எம்டின்னு வரும். சரி, அடுத்த ப்ராப்ளம். சைல்டுக்கு கோடு கொடுத்துருக்குறாங்க, CHILD. சைல்டுக்கு சிக்கு நேராக 24, ஹைச்சுக்கு நேராக 19, ஐக்கு நேராக 18, எல்லுக்கு நேராக 15, டிக்கு நேராக 23. ஸோ இந்த ஏபிசிடியில் இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். சிக்கு நேராக 24 வந்திருக்கு. சினா நமக்கு 3வது லெட்டரு. பாருங்கள், இப்போ தெரியும். சிக்கு நேராக நமக்கு 3 தெரியும், ஆனால் அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. சிக்கு நேராக என்ன போட்டிருக்கு, ஆப்போசிட் நம்பர் 24 போட்டிருக்கு. அதே மாதிரி ஹைச்சுக்கு செக் பண்ணுங்கள். ஹைச்சுக்கு 8 வரும், ஆப்போசிட் நம்பர் 19, எஸ்ஸுக்கு 19 இருக்குது. நேராக எதிராக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு நம்பர் 19. ஸோ அந்த எதிரான நம்பருக்கு வேல்யூ தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இந்த உமன் இருக்குல்ல, அது உமன் கண்டுபிடிங்க. WOMAN, உமன். ஸோ இதுக்கு டபிள்யூக்கு பார்க்கணும், பார்த்து ஆப்போசிட் நம்பருக்கு நம்பர் போடணும். டபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 23, இதுக்கு ஆப்போசிட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிக்கு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 வச்சு ஸ்டார்ட் ஆகும். 2 இருக்குது, 4 வச்சு என்ன வரும், ஃபஸ்ட் ஆப்ஷனா செகண்ட் ஆப்ஷனான்னு பார்த்து சொல்லுங்கள். ஆமாம், ஃபஸ்ட்டா செகண்டான்னு சொல்லுங்கள். ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 எல்லாருக்கும் ஓகே தானே? செக் பண்ணிக்கலாம் வேணா. ஓக்கு பாருங்கள், ஓக்கு வந்து 15, ஆப்போசிட் நம்பர் 12.
ஸோ முடிஞ்சு. ஸோ 4 12 வச்சு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன். புரிஞ்சுதானே? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கணக்கு ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரொசீஜர் ஃபார்முலா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய கோடிங் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏபிசிடியும் அதையும் வச்சு செக் பண்ணணும். இல்லாட்டா அவங்களா ஒரு கோடிங் கொடுத்துருக்குறாங்க, அது என்னெல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு கணக்காக பார்க்க ஒவ்வொரு கணக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, அடுத்த 3வது ப்ராப்ளம். ஸோ 3வது ப்ராப்ளத்தில் டேக் TAKE கோடு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1790 போட்டிருக்கிறாங்க. அப்புறம் பிளாட்டு கொடுத்துருக்குறாங்க, PLOT பிளாட்டு 5321 கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து பிளேட்டு கேட்டிருக்கிறாங்க, PLATE கேட்டிருக்காங்க. ஸோ டீக்கும் 1க்கும் சம்மந்தமான பார்த்தீங்கன்னா இல்லை, T20ன்னு படித்தோம். அதுக்கு ஆப்போசிட் நம்பருக்கு ஏதாவது 1 வர 1ங்கிறது ஏக்கு தான் வரும். ஸோ அப்படி கிராஸில் பண்ணியிருந்தால் கூட 7க்கு வந்து என்ன லெட்டர் வரும்னு பார்த்தா இங்கே இருக்காது, 5 இல்லை. ஸோ இவங்களாம் ஒரு அசம்ஷனில் கோடு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ P இங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, எல் இங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, ஏ இங்கே இருக்கான்னா இருக்குது, டி இங்கே இருக்கான்னா இருக்குது, ஈயும் இருக்குது. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கோடிங்ஸ் நம்பரையே நம்ம எடுத்து யூஸ் பண்ணால் பிளேட்டுக்கு ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். பிக்கு 5 கொடுத்துருக்குறாங்க, நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எல்லுக்கு 3 கொடுத்துருக்குறாங்க, சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இருக்கா 53? ஓகே, 53 வச்சு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஏக்கு 7, ஆப்ஷன் 2. ஓகே குட், ஆப்ஷன் 2 ஈஸியாக அடிச்சிட்டிங்க. டிக்கு வந்து 1, ஆப்ஷன் 2. டிக்கு 1 தானே, ஈக்கு 0. ஆப்ஷன் 1 பார்த்துருங்க, 4 ஆப்ஷன் 4. சாரி, ஆப்ஷன் 4. சாரி கடைசி 710. ஓகே, ஆப்ஷன் 4. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பெறலாம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். GO வேல்யூ வந்து 22ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு அரித்தமெட்டிக் ஒரு ஃபங்க்ஷன் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்களா இருக்கலாம். ஏன்னா ஜிக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஓவுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ ரெண்டையும் வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, அது என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து ஒன்று செக் பண்ணுறதுக்கு என்ன ஒன்று கொடுத்துருப்பாங்க, SUNங்கிறது 54ன்னு கொடுத்துருக்குறாங்க. அவங்க கேட்டதுக்கு சவுத்து. ஜிக்கு வந்து என்னது, G7 மாநாடுகள். சரி, G7 ஞாபகம் வச்சுருங்க. G7 முடிஞ்சு போச்சு, சிம்பிள் நினைக்கிறேன், அப்படிதானா? ஆட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆட் பண்ணிட்டாங்க, கரெக்ட். 7ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணி 22. அதே மாதிரி எஸ்ஸுக்குரிய வேல்யூ வந்து என்ன வரும் பாருங்கள். எஸ்னா 19 ப்ளஸ் U எவ்வளவு, 21. N வந்து 14 ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 54 வருது. ஸோ நீங்கள் எஸ்ஸுக்கு ஆட் பண்ணிடுங்க 19. ஓய்க்கு எவ்வளவு, MNO 16. யூக்கு நான் இப்போ தான் பார்த்தோம் 21. டிக்கு 20. ஹைச்சுக்கு 8. இவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் அங்கே இருக்க ஆப்ஷனில் என்ன வருதுன்னு பாருங்கள். 84. ஆமாம், 10 4. ஓகே, 84. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இது செம்ம ஈஸி போல் இருக்குது, பாருங்கள், நீங்களா கண்டுபிடிங்க பார்ப்போம். அந்த பிராக்கெட்ல இருக்க முதல் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துருக்கு. இத ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துருக்காங்களா? ஓகே, U W W இஸ் ரைட்டன் as Y W W ன்னு எடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டாவது செட் குவாட்ல கொடுத்துருக்கிறது W
WAI இஸ் written as WAI கரெக்டாக எழுதிட்டாங்க. ஸோ அப்போ கடைசியாக நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்கிறாங்க. EII ஓகே, ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2. ஸோ ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கொஸ்டினை வாசிச்சுட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ நான் ஒரு PDF உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் கோடிங் டிகோடிங்க்கு. ஸோ அதில் இருக்க கணக்கெல்லாம் போட்டு பாருங்கள். நீங்கள் போட்டு பார்த்தா நல்லா ஈஸியான கணக்காக தான் இருக்கும். கோடிங் டிகோடிங் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அதுலேயும் உங்களுக்கு தெரியாத ஏதாவது கணக்கு இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இதை லாஸ்ட்டு கணக்காக எடுத்துக்கலாம். இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு. இதில் என்ன கொடுத்துட்டு பாருங்கள், growth 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 is coded as 579312. throw கேட்டிருக்கிறாங்க THROW. ஸோ ஜிக்கும் 5க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. G7 ஆப்ஷன் அதுக்கு உள்ள வேல்யூ மட்டும் போட்டிருக்காங்களோ? ஆமாம், Tக்கு 1 அதுலேருந்தே எடுத்துக்கிட்டாங்க. ஹைச்சுக்கு 2, ஆருக்கு 7, ஓக்கு 9, டபிள்யூக்கு 3. சூப்பர் சூப்பர். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன புரிதல் கிடச்சிருக்கும். கோடிங் டிகோடிங்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது அவ்வளோ ஈஸியான மாடலாக இருக்குது. நம்ம இப்போ பார்த்தது அவ்வளோமே பேசிக்காக உங்களுக்கு புரியறதுக்காக நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் ஒரு 20 ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு PDF உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஈஸியான ப்ராப்ளமாக தான் இருக்கும். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியான ப்ராப்ளம் முடிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதி வச்சுருந்தேன் கலராக. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த PDFும் தரேன். ரெண்டையும் வச்சு சேர்த்து பாருங்கள். அப்புறம் ஒரு செட் ஆஃப் PDF வித் சொல்யூஷனோட ஒரு ரயில்வே எக்ஸாம் கேட்ட ஒரு செட் ஆஃப் PDF இருக்கும். அதில் ஒரு 300 கணக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த PDFும் தரேன். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ஓரளவு கோடிங் டிகோடிங்னா எப்படி கேட்டாலுமே சால்வ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு 50 ப்ராப்ளம் நீங்கள் இதில் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா போதும். கோடிங் டிகோடிங் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். 10 கொஸ்டின் இப்போ ரீசனிங் நமக்கு TNPSசியில் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கோடிங் டிகோடிங்கில் வைப்பாங்க. அதில் மாற்றம் இருக்காது. டைஸில் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தா மிஸ்ஸிங் நம்பர் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். ஸோ அதனால் வரிசையாக நம்ம கிளியராக போயிட்டுருக்கோம். நீங்களும் கிளியராக ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? ஸோ நான் கிளாஸ் நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு எக்ஸாம் எல்லோரும் கண்டிப்பாக போடுங்க. ஓகேவா? தப்போ சரியோ இந்த மேக்ஸையாவது கிளியராக போட்டுட்ருங்க. ஒரு 15 கொஸ்டின் தான் மேக்ஸ் கேட்பேன். நல்லா போனால் 10 அல்லது 15 கொஸ்டின் கேட்பேன். ஸோ அந்த மேக்ஸையாவது சால்வ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அவ்வளோ போதும். உங்களுக்கு நான் கீ உடனே சென்ட் பண்ணி விட்டுறேன். யாருக்கும் மார்க்கும் தெரிய போகிறதில்ல. ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு 10-15 மேக்ஸையாவது சால்வ் பண்ணுங்கள். தமிழும் கண்டிப்பாக போட்டு பாருங்கள். தமிழும் மேக்ஸும் தான் நீங்கள் TNPSசிக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கிறது. தமிழ் மேக்ஸ் இதில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக மீதி நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. நான் கிளாஸ் கூட தேவை கிடையாது. இதில் நீங்கள் பேஸ்மெண்ட்டு ஒரு எப்படி பார்த்தாலும் தமிழுக்கு 90க்கு மேலே வைக்கிற அளவுக்கு நான் வந்து நல்லா பண்ணி கொண்டு தந்துடுவேன் உங்கள் கையில். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் டெய்லி கொடுக்கக்கூடிய ஒர்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரொம்ப குறைச்சி தான் இப்போ கொண்டு போயிட்டுருக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வாரம் கலைச்சொற்களும் ஆட் பண்ணியிருக்கிறேன். திருக்குறள் இருக்குது, வேர்ச்சொல்கள் இருக்குது. அப்போ வேர்ச்சொல்லிருந்து முக்கியமான ஏரியா பெயரெச்சம், வினையெச்சம், வினையால் இணையும் பெயர், இதெல்லாம் ஒரு 4-5 கொஸ்டின் வந்துடும் இதிலே. ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் உள்ளதை மிஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. ஓகேவா? எக்ஸாம் போடுங்க. அப்புறம் இதில் வாரத்தில் 2 எக்ஸாம் போட முடியாட்டால் கண்டிப்பாக ஆன்லைன் எக்ஸாமையும் கண்டிப்பாக போட்டுருங்க. ஓகே, ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 90க்கு மேலே தமிழுக்கு கொண்டு வந்துடலாம். மேக்ஸுக்கு ஒரு 22க்கு மேலே கொண்டு வந்துடுவீங்க சாலிடாக. ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது ரெண்டுமே பேஸ்மெண்ட்டாக ஒரு 110 மார்க் உங்களை கொண்டு வர வச்சுட்டுனாலே, 110க்கு மேலே 115க்கு மேலே கொண்டு வந்துட்டுனாலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அவ்வளோ நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸு கடைசியாக 2 மாதம் நான் உங்களுக்கு ஒரு 1500 கொஸ்டின் 2000 கொஸ்டின் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எழுத வச்சுருவேன். டெய்லி ஒரு 200-300 கொஸ்டின் நீங்கள் எனக்கு ஆன்லைனில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது அவ்வளோ நீங்கள் திருப்பி ரிப்பீட்டாக போட்டாலே ஜென்ரல் ஸ்டடீஸ் பிரச்சனை கிடையாது. ஈஸியாக வந்து உங்களுக்கு 155க்கு மேலே மார்க் ஸ்கோர் பண்ணி விட்டலாம். நீங்கள் தமிழும் மேக்ஸும் கிளியர் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகேவா? சரிப்பா, நான் கிளாஸ் முடிச்சுக்கிறேன்.